வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ். இந்த நிகழ்ச்சி மாலை முரசு தொலைக்காட்சியின் மக்களுடன். சில சமயங்கள்ல நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் வரோங்க, ஒரு முடிவெடுக்க வேண்டிய விஷயம் வரும், லைஃப்ல நம்ம தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயம் வரும். அந்த மாதிரி நேரத்துல நிறைய பேர் வேவரிங்கா இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையை தொலைச்சிருவாங்க. அந்த மாதிரி நேரத்துல தான் கொஞ்சம் தன்னம்பிக்கையோட நம்மால இந்த சிச்சுவேஷனை எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா அந்த சிச்சுவேஷன் நம்ம எதிர்கொள்ள முடியும். ஆனா எல்லாமே மனசை பொறுத்து தான். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க போது. வாங்க நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம மக்களோட நிகழ்ச்சி ரொம்ப ஸ்டார் நிகழ்ச்சியா மாறப்போகுது. அதுக்கு காரணம் நடிகர் விஜய். நடிகர் விஜய் எல்லார் மனசுலயும் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். அவருடைய தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கு பிடிக்குமா? அவருடைய அரசியல் பிரவேசம் எந்த அளவுக்கு வெற்றி பெறும்? ஒரு நடிகரா மக்கள் எந்த அளவுக்கு அவர் ஏத்துக்க போறாங்க? அதையும் தாண்டி நான் இனிமேல் திரைப்படங்கள் நடிக்கிறத கூட குறைச்சிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல நடிகரை இழந்து ஒரு நல்ல அரசியல்வாதியை நம்ம பெற போறோமா? நடிகர் விஜயோடைய ஃபேன்ஸையும் சந்திக்க போறோம், நடிகர் விஜய் மேல விமர்சனம் வச்சவங்களையும் சந்திக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மசாலாவா இருக்க போது. வாங்க நடிகர் விஜய மற்றவங்க மனசுல பார்க்கலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில முதல்லயே பார்த்தீங்கன்னா டீன்ஸோட இருக்கும். ஸ்வீட் ஏஜ் 19 சொல்லுவாங்க. 19ன்ற அந்த ஏஜை வந்து யூ ஆர் ஃபீலிங் வெரி ஹாப்பி ஆர் ஓவர் ஸ்ட்ரகிள்ஸ்? I am happy. Yeah. ஹாப்பி. Yeah. Teenage life. டீனேஜ் லைஃப். டீனேஜ் லைஃப்ன்றது ரொம்ப ஈஸியா இல்ல டஃபா? ஈஸியா தான் இருக்கு. இப்போ என்ன முன்னாடி போனா லவ் எல்லாம் போயிட்டு இருக்கா? போயில நம்மள. லவ் போதா? நோ சார். நம்புற மாதிரி தெரியல, உங்க சிரிப்பை பார்த்தா ஏதோ போய் தெரியுது. சரி, ஓகே, பர்சனலா போக வேண்டாம். ஆக்டர் விஜய் பிடிக்குமா? Yes sir. He is எவ்வளவு very good பிடிக்கும்? actor. He is the best actor. பெஸ்ட் ஆக்டர். Yeah. டான்சர். Yeah, in dance also he is the best. ஓகே ஓகே. இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வர போற பாலிடிக்ஸ்க்கு வாட் டு யூ ஃபீல்? Yeah, it's too good. We are He will win. Yeah. He will win in politics. Yeah. விஜயோட எந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு? Acting. ஆக்டிங் தான். இப்போ நீங்க நிறைய பாலிவுட் ஆக்டர்ஸே பார்த்திருப்பீங்க. Bollywood. என்ன டிஃபரெண்ட்? விஜய்ட்ட என்ன டிஃபரெண்ட்? நான் How you love விஜய்? ஆக்ஷன்ல இருக்கு, வேற அட்ராக்ஷன்ல இருக்கு. ஓகே. சோ நீங்க எல்லாமே நல்லா இருக்கு சார்க்கு. டான்சிங் ஒரு சூப்பரா சோ இருக்கு. விஷயம் இருக்கு அவர்ட்ட. ஆமா. சோ டு அட்ராக்ட் டீம்ஸ் இஸ் a best actor. Yeah, he is the best actor. ஓகே ரைட். நடிகர் விஜய் அப்படின்னா உங்க மனசுல என்ன தோணுது? ரொம்ப கிராண்டான ஆளு, ஒரு மாஸ் சப்போர்ட். ஓகே. மாஸ் அண்ட் கிராண்ட். ஆமா ஆமா. சரி, மாஸ் கிராண்ட்னா எந்த விதத்துல சொல்றீங்க? என்ன சார், அவர் வந்தாலே எல்லா இடத்துலயும் அப்படியே ரொம்ப கூட்டம் சேர்றாங்க. அவருடைய படம் ரிலீஸ் ஆக போகுதுனால சோ ஒரு ரீச்சபிள் பர்சன், ஒரு வைரலா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஆமா நிச்சயமா. சரி, பொதுவா வந்து நான் என்ன கேக்குறேன், இருக்கிற கிராண்ட் சன் கூட அப்படியே கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணா யூடியூப்ல அந்த அலை வீசுது. ஆமா ஆமா. ஓகே. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ பொதுவா வந்து ஒரு ஆக்டர்னா பாத்தீங்கன்னா ஒரு 60-65 இயர்ஸ்ல தான் அந்த ஃபீல்டுக்குள்ள வருவாங்க. ஆனா இவர் பாத்தீங்கன்னா ரொம்ப கரண்டா, ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கும் போதே வந்திருக்காரு. அதன் மர்மம் என்ன? இல்ல, வந்து அவருக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கு. இந்த ஏஜ்ங்கிறது வந்து கரெக்டான ஏஜ் தான். ஓகே. அடுத்து இன்னும் ஒரு 5 வருஷம் அரசியல்ல நல்லா டிராவல் பண்ணாருன்னா, ஒரு 5 வருஷம் ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும். ஆமா ஆமா, நல்லா ஒர்க் அவுட் பண்ணாருன்னா நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவாரு. ஓகே. சோ அப்ப உடனெல்லாம் வெற்றி கிடைக்காது. இல்ல இல்ல, தமிழக வெற்றி கழகம் 2026ல ஆட்சியை பிடிச்சிருமா? ரொம்ப அதிகபட்சமான ஆசை, பேராசை. நிறைய ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும், நல்லா கீழே போகணும், இந்த ஓட்டுக்கு கிரவுண்டடா ஒர்க் பண்ணணும்ன்றீங்க. சரி, விஜய்ல என்ன பிளஸ்? டான்ஸா, ஆக்டிங்கா, இல்ல அவருடைய கேரக்டரா, அவருடைய லைஃப் ஸ்டைலா, எது வந்து ரொம்ப? லைஃப் ஸ்டைல விட்டுருங்க, அது பர்சனல். பட் ஓவரால் அவரையே நல்லா டியூன் பண்ணிட்டு ஒவ்வொரு படத்துலயும் அப்படியே டியூன் பண்ணிட்டு நல்ல நல்ல ஏ டு Z ஒரு அட்ராக்டபிள் பர்சன், ஒரு ரீச்சபிள் பர்சன். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. நீங்க சொல்றத பார்த்தா எந்த ஒரு சின்ன மைனஸ் கூட இல்லன்றீங்க. மைனஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம இல்ல. விஜய் அப்படினாலே அவர் மைனஸை பார்க்குற லெவல்லாம் அவர் இல்லை. அதெல்லாம் தாண்டி. ஓகே ஓகே. இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய்னு ஒரு பேர் சொன்னோன்னே வந்து பக்கத்துல நிக்கிறாங்க. விஜய் ரொம்ப பிடிக்குமா? விஜய் எனக்கு பிடிக்காத சொல்ல முடியாது. சின்ன வயசுல எனக்கு ரசிகர்கள் அவங்க தான் மெயின். எனக்கு சின்ன வயசுல இருந்து. நீங்க பேசுறத பார்த்தா தமிழ் மாதிரி தெரியல. எந்த மொழி நீங்க? தமிழ். நான் உருதுகாரனா. உருதுகாரன். ஆமா. தமிழ்ல விஜய் ரொம்ப பிடிக்கும். விஜய் ரொம்ப பிடிக்கும். அட சொல்லும் போது அப்படியே கீழே விழுந்துறாரு போல. நீங்க விஜய் என்ன? இப்ப இங்க விஜய் வந்தா என்ன பண்ணுவீங்க? நான் அவரை பார்த்து ஒரு போட்டோ எடுத்துட்டு. சோ அவ்வளவு பாசம். இப்படி பாசம் நேசம் கொண்ட விஜய் அரசியலுக்கு வந்தா
நிறைய பேர் சொல்றாங்க காணாம போயிடுவாரு, கஷ்டப்பட போறாரு, இது அவருக்கு தேவையில்லாத வேலைன்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஆரம்பத்துல வந்து அவர் படம் நடிக்க வரும்போது கூட இப்படிதான் சொன்னாங்க ஆரம்பத்துல. உலகம் இப்படிதான் சொல்லலாம். உலகம் யாருனாலும் அது ஒரு பழக்கம்ன்றீங்க. பழக்கம். அது யாரையும் வந்து ஒரு புகழ்றது பிடிக்காது. இதுதான் அவரும் படம் வந்து ஆரம்பத்துல வந்து இந்த மூஞ்சிலாம் யார் பாப்பா அப்படின்னு தான் சொன்னாங்க. சொல்லி அது வந்து அவரே மென்ஷன் பண்ணிருக்காரு. அவரே மென்ஷன் பண்ணிக்கிறாரு. சரி, பல okay. அவமானங்கள் தாண்டி வந்தாரு தான். அவ்வளோ இது சொல்லி கூட இப்போ வந்து எவ்வளவு பேர் ஒரு இதுல இருக்காருன்னா. சரி, நீங்க ஒரு இளைஞனா என்ன நினைக்கிறீங்க? வின் பண்ணிடுவாரு வின் பண்ணி பாலிடிக்ஸ்ல. ஏன்னா நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப ஏற்கனவே கமல் வந்தாரு, ஓரளவுக்கு எடுபடாம இன்னும் அது இருக்கு. அதனால பண்ண முடியாது, சொல்ல முடியாது. விஜய் விஜய் வந்து இப்போ வந்தாரு, அவங்க ஒண்ணும் தெரியுமா தெரியாதா நமக்கு தெரியாது, அவங்க தான் தெரியும். இப்போ வந்தாலும் இப்போ இருக்க ஆள்லாம் அவங்க மேல அடிச்சிட்டா மேல தூப்பாங்களே விஜய் சீமா வர முடியாது. இப்போ வர விட மாட்டாங்க, வர விட மாட்டாங்க. ஆனா அதை தாண்டி வருவாரு, தாண்டி வருவாங்க. அது எப்படி அந்த கட்ஸ் எப்படி சொல்றீங்க? அவருக்குன்னா அப்படி ஒரு கட்ஸ். அவங்க சொல்லணும், அவங்க பழுத்து நிறைய சம்பாதிக்கிறாங்க, அவங்க காசு இருக்குது, கோடி கணக்கு, அந்த காசு வச்சு காசு இருக்கு, அதை வச்சு வந்துருவாருன்றீங்களா? அது வச்சு வருவாங்க. ஆனா அதை வச்சு அவங்க பண்ண மாட்டாங்க. நம்ம மாதிரி விஜய் தர அவங்க பண்ண மாட்டாங்க. நம்மளால என்ன முடியுதோ அது பண்ணலாம் சொல்லி அவங்க நடிப்பாங்க மனசுல. ஆனா பாதி பேரு கட்சியில இருக்காங்க, சொல்ல முடியாது. கட்சியில அச்சு தூப்பாங்க மேல. பேசிக்கிறேன்னா 2026ல விஜய் சிஎம்ஏ ஆயிடுவாருன்ற மாதிரி நிறைய பேர் யூகங்கள் சொல்றாங்க. அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி கிடையாது. அந்த புரியல வந்தா டைம் எடுக்கும், சொல்ல முடியாது, உடனே நடக்காது. எந்த மாதிரி விஜய் தெரியாது, கட்சி தெரியாது. இட் will take time. ஆமா. எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு லைஃப். ஒரு பெண்ணா ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களா இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டே போறீங்க? நானும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. என் பசங்க எல்லாம் செட்டில்டு, ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஓகே, நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். எங்க டீம் சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். thank you, நீங்க ஹாப்பியா இருக்கீங்க, நடிகர் விஜய் ஹாப்பியா இருக்காரா? ஏன் இந்த பாலிடிக்ஸ் நமக்கு? இல்ல நான் கேக்குறேன், நம்மளும் இந்த தமிழ்நாட்டுல இருந்து இருக்கோம். அவர் வந்து அவர்கிட்ட கேட்கணும் இல்ல, நீங்க. அவர் பாலிடிக்ஸ்க்கு வர்றது நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அதை பத்தி ஐடியா இல்லை சார். அப்ப விஜய்க்கு ஓட்டு போடுற எண்ணம்லாம் இருக்கா? நான் சும்மா கேக்குறேன், விளையாட்டுத்தனமா கேக்குறேன். பாலிடிக்ஸ்லயே இப்ப எனக்கு அது மாதிரி எதுலயுமே இன்ட்ரெஸ்டே இல்லை. யாராவது நல்லா வந்து நாட்டை காப்பாத்தினா போறோம். விஜய் வந்து நல்லா வந்து நாட்டை காப்பாத்துவார் நம்பிக்கை இல்லையா? எனக்கு தெரியலையே, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அவருக்கு சப்போர்ட். இப்போ மோடிக்குனா டீம் மாதிரி இருக்கிற மாதிரி நல்ல ஒரு டீம் அமைஞ்சு நல்லா பண்ணா இட்ஸ் வெரி குட். விஜய் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரபிளா வந்த பிறகு வேணா நம்ம ஏத்துக்கலான்றீங்க, இப்போதைக்கு ஒரு ஐடியா இல்லன்றீங்க. அப்படி தெரியாது, ஒரு சமயம் அவரோட தாட்ஸ் ரொம்ப நல்லா இருந்து நல்லா வந்தாருன்னா வெரி குட், வெல்கமிங் தான். அதெல்லாம் டெஃபினட்டா எனி சேஞ்ச் இஸ் வெல்கமிங். ஓகே, யார் வேணாலும் வரலாம், நல்லது செய்யணும்ன்றீங்க, கரெக்ட்டா? ஆமா. ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்கப்பா? விஜய் வந்தா எப்படி இருக்கும்? மாசா இருக்குமா? நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்க ஓட்டு விழுமா அவருக்கு? அந்த அளவுக்கு அவர் அட்ராக்டபிளா இருக்காரா உங்களுக்கு மனசுக்குள்ள? புதுசா ஒருத்தவங்க வழி விடுவோமே. வழி விடுவோம். ஆமா. சரி, ஓகே. இல்ல ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து மக்களை மாறி வராங்க. ஓகே, நான் அந்த கான்செப்ட் ஓகே. நிறைய பேர் சொல்றாங்க நல்ல டாப்ல இருக்கிற ஒரு மனுஷன் வந்து தேவையில்லாம அரசியலுக்கு வராரு அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அதை பத்தி இப்படி எல்லாருமே நினைச்சு விலகிட்டா நாட்டை யார் தான் காப்பாத்துவோம்? ஓகே, சோ யாராவது முன் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு புது ரத்தம் பாய்ச்சணும்ன்றீங்க தமிழக அரசியலுக்கு. வரட்டும். ஓகே, ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வராங்க. அப்படிலாம் இல்ல. உங்க வீட்ல யாரா விஜய் ரசிகரா? இல்ல இல்ல, எனக்கு சரத்குமார் தான் பிடிக்கும். சரத்குமார் தான் பிடிக்கும். ஓகே, சரத்குமாரோட எந்த படம் பிடிக்கும்? நாட்டாம, சூரியவம்சம், கட்டபொம்மன், நிறைய படம் பிடிக்கும். சரத்குமாரோட தீவிர ரசிகர். தீவிர ரசிகர், அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. எல்லா இடமும் குற்றம் குறைகள் இருக்கும், குற்றம் குறைகள் இல்லாத இடமே கிடையாது. ஆனா அதிக குத்தம் இருக்கக்கூடாது, அதிக குறை இருக்கக்கூடாது. அப்பதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். ஆசைகள் மனுஷனுக்கு தேவை, அந்த ஆசைகள் சரியான ஆசைகளா இருக்கணும். தவறா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையே அது மாத்தி போட்டுரும். ஸோ ஆசைப்படும்போது கூட கொஞ்சம் பார்த்து ஆசைப்படணும். இப்போ என்னோட நிகழ்ச்சியை கண்டினியூ பண்ணுற என்னுடைய ஆசை மக்களுடன். ஸோ மக்களுடன், உண்மையான மக்களோட இருக்கேன். இவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா காலை வேளையில இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி இருக்கா? ஹாப்பி இருக்கா? ஹாப்பி இருக்கு. ஹாப்பி இருக்கா? ஃபுல் ஹாப்பி ஃபுல் ஹாப்பி. எஸ். உங்க ஹாப்பியோட சீக்ரெட் என்ன? சீக்ரெட் மார்னிங் எக்ஸசைஸ். மார்னிங் எக்ஸசைஸ். ஹாப்பி இருக்கா? காலைல புறாக்கு எல்லாம் தீனி கொடுத்துட்டு இங்க வரோம். புறாக்கு உணவு கொடுத்திருக்கீங்க, அந்த சந்தோஷத்துல இருக்கீங்க. அந்த ஹாப்பினஸ் இருக்கு. சரி, இந்த உலகம் வந்து எப்படி இருக்குங்க? கரப்டடா இருக்கா இல்ல ரொம்ப பியூரா பிரஷியஸா இருக்கா? நார்மலா இருக்கு. நார்மலா இருக்கு, ரொம்ப பிரஷியஸா இருக்கு. அப்படியா? இட்ஸ் வெரி பிரீஷியஸ். ஏங்க உலகத்துல எவ்வளவு பிரச்சனை நடக்குது, அது கூட நம்ம நல்லபடியா இருக்கணும் நம்ம நாட்டுல. சோ நம்ம நாட்டு ரொம்ப நல்லபடியா இருக்கு. அங்க ஒரு இங்க ஒரு பிரச்சனை நடக்காத கண்டு கூடாதுன்றீங்க. எஸ், கண்டு கூடாது. நம்ம லைஃப பாத்துட்டு போயிட்டே இல்ல இருக்கோம். நம்ம லைஃப் இல்ல, நம்ம எவ்வளவு சந்தோஷம் இருக்கு அவ்வளவு நம்ம நாட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம நடிகர் விஜய் யாராருக்கு பிடிக்குங்க? கை தூக்குங்க. ஆக்டர் விஜய் யாராருக்கு பிடிக்கும்? என்ன இவ்வளவு ஓட்டா? சரி, நம்ம ஒரு தடவை கேப்ப, ஏன் விஜய் பிடிக்கும்? நல்லா ஆக்டிங் பண்றாரு, ஸ்மார்ட், பிக்சர் எல்லாம் பிளாக் பஸ்டர் மூவி தான் கொடுக்குறாரு. அப்படியே சரளமா வருது. நடிகர் விஜய் ஏன் பிடிக்கும்?
உலகத்துக்கே நல்லா பண்ணுவாங்க, அதனால தான் அவருக்கு எனக்கு பிடிக்கும் அவரு. ஓகே, நடிகர் விஜய் என்ன காரணம்? We are expecting same that he will going to do something for the நம்ம தமிழ்நாடு. நீங்களே விஷயத்துக்கு வந்துட்டீங்க. அவர் பாலிடிக்ஸ்க்கு வர போறாரு இல்லையா? ஓகே, அவர் பாலிடிக்ஸ் வந்து ஜெயிப்பார்னு தோணுதா இல்ல ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரி கமலஹாசன் அவர்கள் மாதிரி கொஞ்சம் திக்குமுக்காடா வருவார், என்ன நினைக்கிறீங்க? வந்த உடனே யாரும் ஜெயிக்கிறது தோக்குறது நம்ம டிபெண்ட் பண்ண முடியாது. won't happen immediately. It's coming to the society to Okay. serve something. Okay. பாப்போம் எப்படி வராரு, என்ன பண்றாரு, என்ன முயற்சி கொடுக்கறாரு. ஜஸ்ட் இப்போதைக்கு வண்டி மேல தான் ஏறி இருக்காரு. இப்பதான் வண்டி ஏறி இருக்காரு. ஆமா. ஓகே, நான் என்ன கேக்குறேன், பொதுவா ஒரு ஆக்டர்ஸ் வந்து ஒரு ஆஃப்டர் 60 ஆஃப்டர் 70 தான் வருவாங்க. இவர் ரொம்ப இயர்லியா இப்ப டாக் ஆஃப் த டவுனா இருக்காரு. அப்பயே அவர் ஃபீல்டுக்கு வந்திருக்காரு, அந்த ரகசியம் என்ன? He is already famous and he is trying to get it. Let it public figure. He is a public So, இப்ப இந்த figure. நிகழ்ச்சியில நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நான் இவங்ககிட்ட எதுவுமே கேள்வியே இப்பதான் ஜஸ்ட் நான் சொன்னோன்னே பாத்தீங்கன்னா இயற்கையாவே வந்து விஜய்க்கு ஒரு பெரிய மாஸ் இருக்கு, பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. விஜயோட எந்த படம் வந்து இன்னும் பாட்டோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏதாவது ஐடியா இருக்கா? Actually I am not seeing any Tamil movie because I not able to understand. பார்க்காமயே you love விஜய். Yeah. Oh god. விஜயோட எந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நிறைய மூவி இருக்கு, பட் பேர் இப்போ ஞாபகம் இல்ல மூவி இது. பட் இஸ் தலபதி. நான் அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கேட்டு, நல்ல மூவி இருக்கு, பிகில் சூப்பர் மூவி. ஓகே, அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமேல் நான் நடிக்க போறது இல்ல, முழுக்க ஐ எம் கோயிங் டு பாலிடிக்ஸ், ஐ எம் நாட் கோயிங் டு ஆக்ட். ஸோ ஒரு நல்ல ஆக்டரை நம்ம வந்து இழக்க போறோமோ? we are losing a good actor. No, we are going to get to good politician for our nation. So to get a politician we are losing a actor. ஏய் சூப்பர். விஜய்ட்ட அப்படி என்ன இருக்கு? விஜய்கிட்ட எல்லாமே இருக்கு. எங்க நாடி நரம்பு ரத்தம் எல்லாமே தளபதி தான். ஓ, விஜயோட தீவிர ரசிகர். சோ உங்க உயிர்லயே விஜய் இருக்காரு. எல்லாத்துலயும் விஜய். என்னங்க உங்க உயிர்ல விஜய் இருக்காரா? கண்டிப்பா. என்ன காரணம், என்ன அப்படின்னு விஜய்ட்ட அப்படி என்ன ஸ்பெஷல்? ஒரு அம்மா மேல எவ்வளவு பாசம் இருக்குமோ அந்த மாதிரி தளபதி இருக்கு. அவரும் எங்க கிட்ட அம்மாவுக்கு இணையா நீங்க விஜய் நினைக்கிறீங்க, இதுக்கு மேல சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க சொல்லுங்க. ஆமா, நான் சொல்லுவது தாய் தந்தையை ஃபர்ஸ்ட் மதிக்கணும். அவர் எவ்வளவு இது பண்ணிருக்காரு, அப்புறம் நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் தாய் தந்தையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பண்ணுங்க. அதான் அவர் சொன்ன விஷயம் வந்து நம்ம மனசுல ஒரு டச் ஆயிருச்சு இல்லையா? அம்மா அப்பாவை மதிங்க, அதுக்கப்புறம் வேற ஒரு ஆடு லஞ்ச்ல நிறைய சொல்லிருக்காரு, எனக்கு பண்றது நிறைய வெளியே பண்ணுங்க. ஓகே, நிறைய நல்லது பண்ணுங்க. நீங்க சேவைகள் பண்றீங்க விஜய்க்காக, நீங்க நற்பணி மன்றம் வச்சிருக்கீங்களா? இப்ப விஜய் தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்துருவீங்களா? சேர்ந்துரும், கம்பல்சரி சேர்ந்துரும். விஜய் உங்களுக்கு ஃபோன் பண்றாரு, சேருங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஹாப்பினா அதோட லைஃப்ல ஒண்ணுமே இல்லல்ல. அது போதுமே எங்களுக்கு. அதுக்கும் சொல்லுங்க வந்திருக்கு மன்ற கிட்ட ஒரு 10 வருஷமா வச்சிட்டு இருக்கோம். சரி, நீங்க இப்ப நான் நேரடியா கேள்விக்கு வந்துடுறேன், ஓப்பனா உடைக்கிறேன். விஜய் ஒருவேளை 2026ல சிஎம்மா கூட ஆயிடுவாரு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. கன்ஃபார்ம் நியூஸ் அது இல்லனா சிஎம்னா பிராக்டிகலா சொல்றாரு, உடனே ஜெயிச்சிட முடியும். உடனே ஜெயிக்க முடியாது, அது வேற. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து களத்துல ஒரு லெவலுக்கு வருவார், ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருவார் 2026ல. பிடிச்சிருவாரு. நான் ஓட்டு கலைப்பாரு. சரி, நீங்க ஓட்ட கலைப்பாரு, நீங்க ஓகே தீவிர ரசிகர்ன்றீங்க. இனிமேல் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, அந்த விஷயம் ரொம்ப வருத்தமா இருக்கு, கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு. இருந்தாலும் அங்க திரையில பார்க்க முடியாது அவரை, ஆனா இதுல பார்க்கலாம்ல, அது கொஞ்சம் ஹாப்பி தான். ஆனா உணத்துல போனாலும் மக்களுக்கு நல்லது பண்ணுவாருன்னு எதை வச்சு சொல்றீங்க? அது ஒரு சின்ன ஒரு சாணி. எல்லாம் பண்ணிட்டாரு, கண்ணுக்கு தெரியாம எவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு அவரு. அதாவது இப்ப சமீபத்துல அந்த மாணவர்களுக்கு எல்லாம் பல கோடி செலவு பண்ணதெல்லாம் சான்ஸே இல்ல. அது இல்லாம இறந்தவங்க இல்லைன்னா அது முன்னாடியே பண்ணிருக்காரு. இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு வெளியே. கண்டிப்பா அது முன்னாடியே பண்ணிட்டு. ஏன் விஜய் வந்து அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு? அவருடைய உள்ளுக்குள்ள அவருக்கு என்ன எண்ணம் இருக்கு? அது ஏன்னு தெரியல. ஆனா வர்றது நல்லதுதான், நான் மக்களுக்கு நல்லது பண்ண வராரு, வர்றது நல்லதுதான். நடிகர் விஜய் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அவர் அரசியலுக்கு வர்றது எந்த அளவுக்கு எடுபட நினைக்கிறீங்க? அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல ஆள் தான். சரிங்க. அதே டைம்ல அவர் அரசியலுக்கு வந்து அவர் ஜெயிக்க முடியும், நல்லது பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. உங்களுக்கு இல்ல? நீங்க நினைக்கிறீங்க நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்தா எப்படி இருக்கும்? அவரு எனக்கு தெரிஞ்ச வர்றது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இப்போ தமிழ் மூவில அவர் தான் நம்பர் 1 இருக்காரு. ஸோ படத்தை விட்டு ஒரு படம் நல்லா போயிட்டு இருக்கும்போது பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இதுக்கு வர மாட்டாரு. சோ இது ஒரு மாதிரி ஸ்டண்ட் நீங்க மாதிரி வர தான் மாட்டாருன்றீங்க. ஒரு கட்சி அமைச்சிருக்காரு. சரி அதெல்லாம் ஓகே. சப்போஸ் வந்தாலும் 24ல வர மாட்டாரு, 26ல தான் வரேன்னு சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்தவரையில 26ல வந்தா ஒரு விஜயகாந்த் மாதிரி மேக்ஸிமம் ஒரு 10-12% ஓட்டு எடுக்கலாம், அவ்வளவுதான். ஒரு ஆக்டர் அவர் இவ்வளவு ஃபேமஸ், உங்களுக்கு பிடிக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல்ல தான் பேசுறீங்க. ஆனா அரசியலுக்கு மட்டும் வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? படத்தை மட்டும் பாக்குறோம், ரசிக்கிறோம், பல காசு கொடுத்து பாக்குறோம். எம்பி எம்எல்ஏ அவங்க எல்லாம் எப்படி வராங்க, அது மாதிரி இவரு வராரு. பொது வாழ்க்கையில வந்து அவர் பெருசா வந்து அப்பையில இருந்து தன்னை முன்னிலை படுத்தினது கிடையாது. இனிமே வந்து அவர் காட்டிட்டு வருது, இனிமேல் பழகிக்க போறாரு. இன்னும் ஒரு 10 வருடம் மினிமம் ஆகும். ஓகே, உடனடியா அவர் அரசியலுக்குள்ள வர முடியாது. மக்கள்கிட்ட நல்ல பழக்கமாகி பொது விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுத்து
அது மாதிரி அதாவது வரும்போது அவங்க கொஞ்சம் மேல மக்கள் நம்பிக்கை பப்ளிக்கா வரும். மக்கள்கிட்ட ரீச் ஆகணும்ன்றீங்க ஆ. சினிமாவை தாண்டி ஆமா. நீங்களும் அப்படிதான் சொல்றீங்களா? இல்ல அவர் வந்து இது வரைக்கும் பொது விஷயங்களுக்காக எதுக்காக அவர் குரல் கொடுத்துருக்காரு? ஓ ஓ ஆ. ஏதோ இப்ப வந்து அரசியலுக்கு நான் என்ன வரணும். கேக்குறேன், ஒரு அரசியலுக்கு குழந்தை தவழ்ந்து வர்ற மாதிரி இப்ப வந்திருக்காரு, இனிமேல் குரல் கொடுப்பாரு. இதுக்கு முன்னாடியே அவர் வந்து அப்படியே வந்து நிறைய இப்ப இலங்கை தமிழர் பிரச்சனை ஆகட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நாட்டு இல்ல, நடக்குது. நான் இப்ப என்ன GST கேக்குறேன், ஆகட்டும், முந்தைய சில வணிகர்கள் படங்கள் பாதிக்கப்பட்ட எல்லாம் வந்து ஒரு விரல் புரட்சி நிறைய விஷயங்களை கொண்டு படம் வந்து வந்திருக்காரு. கதை அது ஸ்டோரிங்க. அது Okay, வந்துட்டு அதையும் எப்படின்னா, நிஜ அது வாழ்க்கையில் நிஜ சேர்க்காதீங்கன்றீங்க. எப்படி சேர்க்க முடியும்? Okay. அதுல 40 பேர் அடிப்பாரு, ரியல் அடிக்க முடியும். So, அதாவது அவருக்கு செல்லாது. வந்து ஒரு வீக்கர் செக்ஷனா தான் இருக்கும்ன்றீங்க. ஆமா ஆமா, அது அரசியல் கஷ்டம் அது அவருக்கு. எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில இருக்குங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சீரியஸா எடுத்துக்காம கொஞ்சம் ஈஸியா எடுக்கும் போது அந்த விஷயம் கூட ஈஸியா இருக்கும். லைஃபும் அப்படிதான். காத்திருத்தல் ரொம்பவே முக்கியங்க. எல்லாத்துக்குமே ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அந்த வெயிட்டிங் பீரியட் வரைக்கும் நம்மளை வளர்த்துக்கணும். காட்சிகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும். இப்போ நீங்க வெயிட் பண்ணது போதும். சிறிய இடைவேளை முடிஞ்சாச்சு. நம்ம நிகழ்ச்சி கண்டினியூ ஆகுது. ஸோ என் பக்கத்தில் வந்து ஒரு பண்பாளர், ஒரு நல்லவர். ஏன்னா இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்திருக்கேன் நம்ம ஷோஸ்லயே. நீங்க சொல்லுங்க, விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் உண்மையிலேயே வெற்றி பெறுமா? முதல்ல எங்க தலைவர் சார்பா எங்க தலைவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, சூப்பர் ஸ்டார் வந்து சரி. வாழ்த்துக்கள் சொன்னாரு. அதே மாதிரி தம்பி விஜய்க்கு, ஏன்னா என்னை விட 2 வயசு சின்னவர் தான் அவரு, தம்பி விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள். நான் அவரோட பயணம் வெற்றி அடைய. இல்ல, நீங்க சொல்றத பார்த்தாலே ஏதோ பூடகமா இருக்கு, ஏதோ சொல்ல போறீங்கன்னு தோணுது. நாங்க மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோங்க. இன்னைக்கு வந்திருக்க 2K கிட்ஸுக்குலாம் வந்து எதுவும் தெரியாது. விஜய் யாருங்க? அவங்க அப்பா கிட்ட போய் கேட்க சொல்லுங்க. விஜய்க்காக ஃபர்ஸ்ட் போய் தியேட்டர்ல படம் பார்த்தது யாருங்க? ரஜினி ரசிகர் வெறியனான நாங்க, எங்களை மாதிரி ஆளுங்க. எங்க தலைவரோட வழி என்ன தெரியுங்களா? அகிம்சை. நாங்க எல்லாத்தையும் பொறுத்து போனோம். நாங்க திருப்பி எதுவுமே பேசல. எங்களுக்கான டைம்னா வாக்களிக்கிற போய் அடிக்க முடியும். போரா இது. ஓகே, சோ விஜய் அவர்களுக்கு ரஜினி ரசிகர்கள்ட்ட ஒரு எதிர்ப்பு இருக்கு. இப்ப ஒரு எதிர்ப்பு இல்ல, பெரிய எதிர்ப்பு இருக்கு. வெறித்தனமான ரசிகர் எவனோ செத்தா கூட ஓட்டு போட மாட்டான். அவன் ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுத்துட்டு போவான். நடிகர் விஜய்னு உங்க மனசுல என்ன தோணுது? நல்ல மனிதர். நல்ல மனிதர் கேட்க நல்லா இருக்கு. நீங்க நல்ல மனிதர். நீங்க நல்ல மனிதர், நல்ல நடிகர். நல்ல மனிதர், நல்ல நடிகர். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல சார், அவர் வந்து அவங்க அப்பாவால முன்னுக்கு வந்தவர். முதல்ல அப்பா தான் பேசிக். அவர் தான் பேசவர். சரி. அவங்க அப்பா தான் பேசவர். இல்ல, அது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு இல்ல விஷயம். இல்ல எல்லாருக்கும்ன்றது அந்த சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தது அவங்க அப்பா தான். சரிங்க. முதல்ல வந்து அவங்க அப்பா வந்து அவருக்கு எல்லாத்தையும் ஒரு நல்ல பேஸ்மெண்ட்டை போட்டு கொடுத்தாரு. சரிங்க. இவர் இந்த பேஸ்மெண்ட்டை பயன்படுத்தி மேல வந்தார். நடிகர் விஜயே நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, இதே வாய்ப்பு நிறைய பேர் கிடைச்சிருந்தா என்ன விட அவங்க நல்லா நடிப்பாங்க, என்ன விட ஹீரோவா இருப்பாங்க நான் சொல்லியிருக்காரு. நிச்சயமா சரி, நிச்சயமா. நீங்க சொன்னதுல பார்த்தா ஏதோ ஒரு வருத்தம் இருக்கா? இல்ல இல்ல வாய்ப்பு அவர் பயன்படுத்திக்கிட்டாருன்னு தான் நான் சொன்னேன், ஒளியா Okay. பயன்படுத்தலன்னு சொல்லல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நடிகர் விஜய் வந்து எந்த கஷ்டமும் படாமையா வந்திருப்பாரு. அவருக்கும் எல்லாருமே துயரங்கள் இருக்கும். வந்து அவர் அப்பா இருந்தா கூட அவருக்கும் துயரங்கள் இருக்கும் இல்லையா? முயற்சி இருக்கும்போது அது கட்டாயமா எல்லோருடைய முயற்சி இருக்கும். அவருக்கு வந்து அது கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா போயிடுச்சு சரி, லைஃப்ல. தமிழக வெற்றி கழகம் வெற்றியா மாற போதா? வருங்காலத்துல விஜய் சிஎம் ஆகிற அளவுக்கு ஒரு வெற்றி கொடுக்குமா? பதில் சொல்றேன் சார். அதாவது வந்து மக்களை வந்து எந்த அரசியல்வாதியும் நல்வழிப்படுத்துறது கிடையாது. சரி, வரும்போது என்ன பண்றாங்க, நான் மக்களுக்கு அதை செய்வேன் இதை சேனே செய்வேன் மானேன்னு சொல்றாங்க. சொல்லி வராங்க. தலைமைக்கு வந்த உடனே சரி கட்டு போயிருது. சார், அரசியலுக்கு என்ன தகுதின்னு சொல்றாரு இவரு? கண்டிப்பா நல்லது செய்வார் சார். இன்னொரு விஷயம், அவர் பணம் சம்பாதிக்கிறதுக்கோசரம் எல்லாம் வரல சார். சரிங்க. ஏதோ மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு இதுவே வந்து அவருக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். ரைட், அவர் வருவாரு. சொல்லும் போது நீங்க எம்ஜிஆர் பத்தி சொன்னீங்க. எம்ஜிஆர் மாதிரி இவரும் விஜயும் வரலான்றீங்க. வாய்ப்பே இல்ல. இல்ல இல்ல, எம்ஜிஆர் நடிகர்ன்ற ஒரு விஷயத்தினால சொல்ல வரலாம். எம்ஜிஆர்னா ஆரம்ப காலத்துல இருந்து கஷ்டப்பட்டு டிஎம்கேல இருந்து கட்சி உள்ள இருந்து பணிகள் செய்து அதுபோல தான் அவர் முதலமைச்சராரு. நினைச்சவன 6 மாசத்துல கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல கட்சி சரிங்க, ஒரு 4 வருஷத்துல வந்து போறாரு, 5 வருஷத்துல வந்து போறாரு. அந்த காலம் முடிஞ்சிச்சு. அந்த மக்கள் இப்ப இல்ல. நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தா எப்படி இருக்கும்? வந்துட்டாரு. இல்லை சார், அவர் அரசியலுக்கு வந்தாதான் நடிகர் அப்படின்ற ஒரே குவாலிட்டிக்காக மட்டும் நம்ம வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்னும் இல்ல, அந்த ஒரு குவாலிட்டிக்காக இல்ல, அதுவும் ஒரு குவாலிட்டி தானே. அவருக்கு அந்த அதாவது யூஸ்வலாக நான் அரசியலுக்கு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐடியாலஜின்றது ஒன்று வேணும், அதுக்கப்புறம் ஃபேம்ன்றது ஒன்று வேணும், அப்புறம் மக்கள்கிட்ட பிரபலம் ஆகிடணும். அவர் ஏற்கனவே மக்கள்கிட்ட பிரபலமாக இருக்காரு. ஸோ அவருக்கு ஆல்ரெடி அந்த ஒரு குவாலிட்டி முடிஞ்சிருச்சு, அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவரோட ஐடியாலஜி, அவருடைய சித்தாந்தம், அவருடைய கொள்கை இதெல்லாம் பார்த்து தான் அவருடைய உழைப்பு, அவருடைய முயற்சி, அவருடைய சித்தாந்தம் என்னன்னு தெரிஞ்ச பிறகுதான் மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போடலாமா என்னன்னு யோசிப்பாங்க. கண்டிப்பா. ஆமா. ஓகே. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஐ அம் ஃப்ரம் விஜயவாடா. விஜயவாடா. நடிகர் விஜய் நைஸ், இஸ் a good actor. குட் ஆக்டர். எல்லா மொழியில இருக்கவங்களுக்கும் விஜய் பிடிக்குது. என்ன காரணம்? வாட்ஸ் தி ரீசன்? Not only he, just some pictures because of the story or something again. So Vijay as a actor we love, as a politician we love.
No, he shouldn't come into politics. Why? Nee, politics has to change. They should have some knowledge about politics, and from the beginning they should know and they should study about இல்ல that. நான் என்ன கேக்குறேன், நம்ம போய் கத்துக்க போறாரு, போய் லேர்ன் பண்ணிக்க போறாரு, அவர் வர போறாரு. That is not a place to learn. It's a place to administrate. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, வரும்போதே அந்த நாலேஜோட தான் வரணும் ஒரு பொலிட்டிஷியன்றீங்க. ஆனா எல்லா பொலிட்டிஷியனும் அப்படியே வராங்க. That's what I'm saying. Politics has to... ஆந்திரால என்டி ராமராவ் அப்படியே வந்தாரு. எல்லாரும் அப்படியே பாரம்பரியமா அப்படியே வர்றது. NTR வந்தது அவருக்கு முன்னாடி நான் அவங்கள கம்பேர் பண்ணல. எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே வந்து ஆக்டர்ஸ் வராங்க. அது மாதிரி விஜய் வந்துட்டு போறாரு. But NTR he knew everything. Though he was in acting, he knew everything about the society. விஜய்க்கு தெரியாத சொசைட்டி பத்தி நினைக்கிறீங்க? And nowadays actors don't know. ஓகே, நல்லா சுவையா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க போல. First time in Chennai. டேஸ்டா இருக்கா? நல்லா இருக்கு. சரி, இது டேஸ்டா இருக்கு. விஜய் பாலிடிக்ஸ்க்கு வந்தது டேஸ்டா இருக்கா, டேஸ்டா இல்லையா? பாருங்க, he's got a profession as called as actor. யா. சோ அவன் ஆக்டரா தான் இருக்கணும் விஜய் சார். என்னங்க நான் என்ன கேக்குறேங்க, அது அவருடைய ரைட்ஸ்ங்க. அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு. முடியாது. ஆக்டர்னா ஆக்டரா தான் இருக்கணும்னு எப்படி சொல்ல முடியும்? முடியாது. By profession is an actor. சோ இன்னைக்கு மக்களுடைய நிறைய விஷயங்களை நம்ம கேட்டுக்கிட்டோம். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு வெற்றி பெறுன்றதை விட நிறைய பேர் மனசுல ஒரு கான்ட்ரவர்சி கருத்தா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு பாசிட்டிவ் கருத்தா இருந்தாலும் சரி, ரெண்டுமே பாத்தீங்கன்னா எல்லார் மனசுலயும் விஜய் ஏதோ பண்ணிட்டு தான் இருக்காருன்னு புரியுது. ஸோ அந்த விஷயம் மேலும் மேலும் விரிவடைஞ்சு 2026ல விஜய் அவர்களுக்கு ஒரு மாஸ் கொடுக்குமா? கண்டிப்பா எல்லாரும் பார்க்க தான் போறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடை பெறுபவர் தமிழ்.